ரெனால்டு ஸ்காலா. இந்த வண்டி என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா, வண்டி ரன்னிங்கில் போகப்போ வண்டி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டைமிங் பெல்ட் நல்லா இருக்குங்க. நம்ம டைமிங் பெல்ட் கழட்டி விட்டுருக்குறோம். என்ஜின் வந்து சுற்றுறது இல்லைங்க. கிராங்க் பாருங்க சுற்றுதா, ஸ்டக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஏன் ஸ்டக் ஆகுதுன்னா, இப்போ ரிவேல் சுற்றும், நான் வீலை சுற்றுறேன், சுற்றும்போது இன்ஜின் புள்ளி ரிவேல் சுற்றும், ஃபார்வேர்டு சுற்றும்போது ஸ்டக் ஆயிரு. கேம் சாப்பிட்டோம், நம்ம கேம் சாப்பிட்டு சுற்றி விட்டு போட்டு நம்ம இன்ஜின் புள்ளி சுற்றணும்னா இன்ஜின் புள்ளி சுற்றணுங்க. இப்போ கேம் சாப்பிட்டு சுற்றுது, நம்ம இப்போ இன்ஜின் புள்ளி சுற்றி பார்க்கலாங்க. இப்போ நான் டாப் கியர் ஓட்டுறேன், டாப் கியர் ஓட்டு ரிவேல் சுற்றும் போது இன்ஜின் புள்ளி பார்த்தீங்கன்னா ரிவேல் சுற்றுது, ஆனால் இப்போ ஸ்டக் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபார்வேர்டு சுற்றுறேன், ஃபார்வேர்டு சுற்றும் போதும் ஸ்டக் ஆகுதுங்க. அப்போது ஹெட்டில் தான், அது ஹெட்டு கழட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு இன்ஜினில் என்ன ப்ராப்ளம் தெரியுங்க. நம்ம இன்ஜின் டவுன் பண்ணிட்டோம். ஹெட் போல்டெல்லாம் கழட்டியாச்சுங்க. இப்போ ஹெட் எடுக்கிறோம் பாருங்கள். ஹெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்டனில், ஃபஸ்ட் பிஸ்டனில் வால் உடஞ்சி நிற்கிதுங்க. கிளியராக காமிக்க பாருங்கள், வால் உடஞ்சி நிற்கிது. பிஸ்டனில் ஃபுல்லாக அடிபட்டுருச்சுங்க. எக்ஸாஸ்ட் வால்வு கட் ஆயிடுச்சு. கட் ஆகி பிஸ்டனில் அடிச்சுங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு நம்ம இன்ஜின் புள்ளி சுற்றும் போது இந்த வால்வு முட்டுங்காட்டிக்குங்க இன்ஜின் கரெக்டாக சுற்றலை. இதுதான் ப்ராப்ளங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் போயிட்டு இருந்த வண்டி ஒரு ஸ்பீடு பிரேக் ஏரியா இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் ஆயிருக்குங்க. இந்த வால்வு கட்டாகி விளந்தங்காட்டி தான் வண்டி ஆஃப் ஆயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஃபுல்லாக அடிபட்டுருச்சு. பிஸ்டன் ஃபுல்லாக அடிபட்டுருக்குங்க. அதே மாதிரி ஸ்லீவு, இந்த வண்டியில் ஸ்லீவு, பிஸ்டனர், ரிங்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணணுங்க. சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியுங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ண முடியாது. மற்ற பிஸ்டன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வால்வு அடிச்சிருக்குங்க. நம்ம 4 பிஸ்டன் சேஞ்ச் பண்ண தான் போகிறோங்க. இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டு இந்த யூஸ் ஆகாதுங்க. நம்ம வேறு ஹெட்டு தான் செகண்ட் சொன்ன ஹெட் ஒன்று வாங்கி செட் பண்ணணுங்க. இந்த ஹெட்டு சுத்தமாக யூஸ் ஆகாது. லேத் ஒர்க் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் வந்துருச்சுங்க. நம்ம லேத்தில் கூட செக் பண்ணும்போது இன்ஜின் பிளாக் கம்ப்ளைண்ட் தாங்க. நம்ம வேறு ஒரு இன்ஜின் பிளாக்கும் வாங்கியிருக்கிறோங்க. கிராங்க் ஷாஃப்ட்டு பழசுங்க, இன்ஜின் பிளாக் மட்டும் வேறு ஒன்று வாங்கிக்கிறோம். பழைய மாக்கில் வாங்கி போட்டு கிராங்க் ஷாஃப்ட்டு நம்ம வண்டியிலேருந்தே போட்டிருக்குறோங்க. இது பாருங்கள், 4 பிஸ்டன் நம்ம புதுசு போட்டாச்சுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீவு 4 ஸ்லீவுமே இறக்கியிருக்கு. 4 ஸ்லீவுமே இறக்கி 4 பிஸ்டன் புதுசு போட்டுருக்குறோம். ரிங்ஸு, இன்ஜின் பிளாக் பார்த்தீங்கன்னா கரெக்டான மட்டம் இருக்கணுங்க. கரெக்டான மட்டம் இருந்தால் தான் நம்ம ஹெட் கேஸ்கெட் கரெக்டாக சீட்டிங் ஆகும், தண்ணி பாயிலிங் கம்ப்ளைண்ட்டாக வராது. அதே மாதிரி ஹெட்டுங்க மட்டமாக இருக்கணும். சரி, அந்த ஹெட்டை பற்றி அப்புறம் பார்க்கலாங்க. பிஸ்டன் பாருங்கள், பிஸ்டன், ரிங்ஸு, கான்ட்ராக்ட் பேரிங், மெயின் பேரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ஹெட்டு பார்த்திங்கன்னா பழைய மார்க்கில் வாங்கின ஹெட்டு, வெல்டிங், ஃபேஸிங், வால்வு, கேடு, ஸ்டெம் சீல் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. ஈஜிஆர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டுங்க. ஈஜிஆர் பிளாக் இருந்ததுன்னா பிக்கப் கம்மியாக இருக்குது, பிளாக் ஸ்மோக் வருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் நம்ம ஈஜிஆர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சுங்க. டர்போ நல்லா இருக்குது, டர்போ செக் பண்ணியாச்சுங்க. வண்டியோட கிளச் பிளேட் கவர் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இது நம்ம கம்ப்ளைண்ட் தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம், நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம இதே ஃபிட் பண்ணிக்கலாங்க, நோ ப்ராப்ளம். ப்ரெஷர் பிளேட் நல்லா இருக்குங்க, கிளச் பிளேட் ஃபிட் பண்ணிடலாங்க. வாட்டர் பம்ப் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி டைமிங் பிளேட் சேஞ்ச் பண்ணிடலாங்க. என்ஜின் பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணியாச்சுங்க. நம்ம இன்ஜெக்ட் 4 சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். ஒரு இன்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், செகண்ட்ஸ் ஒன்று வாங்கி மற்ற 3 இன்ஜெக்ட் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு பாடி மாற்றிருக்கு. வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இது ஒர்க் முடிஞ்சு நம்ம ட்ரையல் பார்ட் எடுக்கிறேங்க.